ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சுண்டக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப பாரம்பரியமான குழம்புனா இந்த சுண்டக்காய் குழம்பு சொல்லலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொரியிற வரையும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு 6 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கல்லில், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன், அதுவும் இடித்து தான் வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போதும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. முழுசாக இருந்ததுன்னா அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க, எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். புளி நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேன். நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் நான் இடித்து வச்சுருக்கேன். இடிச்சிட்டு அதோடய விதெல்லாம் நீக்கிட்டு நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சுண்டைக்காய் போட்டதுமே நல்ல ஃப்ளேவர் வருங்க. நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், காஷ்மீர் சில்லிங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்லேயே அரைச்ச நான் குழம்பு மிளகாய்த்தூளுங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து எல்லாம் ஒன்று போல் வர வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். சூப்பராக கொதிச்சிருச்சுங்க. இப்போது கரைச்சி வச்ச புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. புளி ஊற்றுறதால நம்ம கொஞ்ச நேரம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ சின்னதாக ஒரு வெல்லம் ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கலாம், காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. வெல்லம் கரையிற வரையும் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.